ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது. அது அணு ஆயுதத்தை உருவாக்கும். அறிவு இல்லாத ஆன்மீகம் மூட நம்பிக்கைகளை உருவாக்கும். நரிமுகத்துல முழிச்சா நல்லது, கழுதையை பார்த்தா நல்லது, 108 தேங்காயை உடைச்சா நல்லதுன்னு மூட நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஜிஎஃப் ஸ்கின்னர்ன்றவரு புறாக்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. தானியங்கள் வழங்கும் போது புறாக்கள் தலையாட்டி கொண்டே இருக்கு. என்ன புறாக்கள் நம்புச்சா தலையாட்டினால் நமக்கு தானியம் கிடைக்கும்னு புறாக்கள் முதற்கொண்டு அதற்கு மூட நம்பிக்கை இருக்குன்னு ஜிஎஃப் ஸ்கின்னர் சொல்றாரு. சார், மகாத்மா காந்தி கோவப்பட்ட இடம் இருக்குங்க. உங்களுடைய பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொடுத்தால் அவன் குணமடைவான்னு பார்க்க வந்த ஒருத்தர் சொல்றாரு. மகாத்மா காந்தி அவரை கண்டித்து அனுப்புகிறார். ஒருத்தன் போய் ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கான், எனக்கு குழந்தையே இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டான். ஜோசியர் சொன்னாரு, ராமேஸ்வரத்துல போய் அந்த புனித தண்ணியில நீராடிட்டேன்னா கண்டிப்பான முறையில எல்லா தோஷமும் நீங்க உனக்கு குழந்தை பிறக்கும்னார். அவன் சொன்னா, எங்க ஊரே ராமேஸ்வரம் தான், 20 வருஷமா நான் அந்த நீர்ல தான் நீர்